இங்கே சரியான பேருந்தில் சரியான இருக்கை என்ற தலைப்பில் ஒரு உரையை வழங்குகிறேன். இது வாழ்க்கையில் சரியான நேரம், இடம் மற்றும் சூழ்நிலையை அடையாளம் காணும் திறனை வலியுறுத்தும் உந்துச்சொல்லாக அமைக்கப்பட்டுள்ளது. சரியான பேருந்தில் சரியான இருக்கை. உங்கள் வாழ்க்கை ஓர் அழகான பயணமாக இருக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் ஏற வேண்டியது சரியான பேருந்து. உங்கள் வாழ்க்கைப் பயணத்திற்கு உண்மையான திசை. வணக்கம் என் அன்பார்ந்த நண்பர்களே. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். ஆனால் எல்லா பேருந்துகளும் உங்களுடையது இல்லை. வாழ்க்கையில் நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல விரும்புகிறோம். அது ஒரு கனவாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் ஆகஸ்ட் இருக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் எந்த வழியிலே செல்கிறீர்கள் என்பது. நாம் அனைவரும் ஒவ்வொருவராக நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். சிலர் விரைந்து ஓடுகிறார்கள், சிலர் மெதுவாக நடக்கிறார்கள். ஆனால் இந்த பயணத்தில் ஒரு விஷயம் முக்கியம். நீங்கள் எந்த பேருந்தில் பயணிக்கிறீர்கள் என்பதையும் அதில் நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்துள்ளீர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பேருந்துகள் தொடர்ந்து நிறுத்தங்களுடன் தாமதமாக செல்லும். சில பேருந்துகள் முற்றிலும் எதிர் திசையில் செல்கின்றன. சில பேருந்துகள் மிகவும் அடர்த்தியாக நம்மை மூச்சடைய வைக்கும். உங்கள் வாழ்க்கையும் அதுபோலதான். நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள்? எந்த பாதையில் செல்வதற்காக உழைக்கிறீர்கள்? நீங்கள் எங்கு போக விரும்புகிறீர்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில்கள் இல்லை என்றால் நீங்கள் தவறான பேருந்தில் இருக்கலாம். சரியான பேருந்தை தேர்ந்தெடுப்பது எப்படி? அது உங்கள் உள்ளம் சொல்லும். ஆனால் உங்களுக்காக சில வழிகாட்டிகள். உங்கள் கனவுகளுக்கு ஒத்த பாதைதான் அந்த பேருந்தா? அது உங்களை ஊக்குவிக்கிறதா அல்லது உங்களை சோர்வடைய வைக்கிறதா? அதில் இருக்கிறவர்கள் உங்களை புரிந்து கொள்கிறார்களா, தள்ளுகிறார்களா? அந்த பயணத்தில் நீங்கள் வளர்கிறீர்களா? நீங்கள் ஒரு கற்பனையோ, கலைஞனோ, தொழில் முனைவோரோ, மாணவரோ, யாராக இருந்தாலும் உங்களின் பாதையை உங்கள் உள்ளமும் அறிவும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான பேருந்தில் கூட நீங்கள் எங்கே அமர்கிறீர்கள் என்பதும் முக்கியம். சிலருக்கு முன் இருக்கை தேவை, அவர்கள் பயன் பண்ணுபவர்கள். சிலர் வழிகாட்டும் இடத்தில் இருப்பது சரி, அவர்கள் லீடர்ஷிப் கையாளுவார்கள். சிலர் பின் இருக்கையில் அமைதியாகவும் அனுபவித்து பயணிக்க விரும்புவார்கள். அதெல்லாம் சரி. ஆனால் முக்கியமானது, உங்கள் இருக்கை யாரிடமோ கையில் போய்விடக்கூடாது. நீங்கள் உங்கள் இடத்துக்கு போராட தயாராக இருக்கணும். உங்கள் இடம் என்பது உங்கள் திறமைக்கு உரிய வாய்ப்பு, உங்கள் அறிவு காட்டும் இடம், உங்கள் ஒளிக்கதிர்களை வெளிக்கொணரும் நிலை. உதாரணம் அப்துல் கலாம். அவரது வாழ்க்கை ஏன் ஒரு ராக்கெட் போல் உயர்ந்தது? ஏனெனில் அவர் பாவக்கார நிலத்தில் இருந்து தனது கனவுகளுக்கேற்ப ஒரு அறிவியல் பேருந்தில் ஏறினார். அந்த பயணத்தில் அவர் சரியான விஞ்ஞானிகளுடன் பயணம் செய்தார், சரியான இடத்தில் அமர்ந்தார். அதனால்தான் இன்று அவரை பற்றி நாம் பேசுகிறோம். ஒரு நாள் நீங்கள் ஒரு தவறான பயணத்தில் இருந்தீர்கள் என்று உணரலாம். அது ஒரு வேலைக்காக, ஒரு உறவுக்காக, ஒரு சூழ்நிலைக்காக. அந்த நேரத்தில் நீங்கள் இறங்கி புதிதாக வேறு ஒரு பேருந்தை தேர்ந்தெடுத்து பயணிக்க தைரியமாய் இருந்தீர்களா? அப்படி என்றால் நீங்கள் மீண்டும் பிறந்தவனும் வெற்றியாளனும் தான். பயணத்தின் சிறந்த தருணம் உங்கள் பயணிகளை மாற்றும் தருணம். வாழ்க்கையில் ஒரே பேருந்தில் பயணிக்கிற எல்லோரும் உங்கள் பயணத்துக்கு தேவையில்லை. சிலர் ஆபத்தானவர்கள். சிலர் உங்கள் நேரத்தை சாப்பிடுவார்கள். சிலர் உங்களை மதிக்க மாட்டார்கள். சிலர் உங்களை பின்வாங்கச் சொல்வார்கள். அவர்களை இறக்க விடுங்கள். உங்கள் பேருந்தில் யாரும் இருக்க வேண்டியது கட்டாயமில்லை. உங்களை உயர்த்தும் பயணிகள் மட்டும் போதும். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பேருந்து சரியானதா என சுயவிசாரணை செய்யுங்கள். உங்கள் இருப்பு இடம் உங்கள் திறமைக்கு ஏற்றதா என கவனியுங்கள். உங்கள் அருகில் உள்ள பயணிகள் உங்களை ஊக்குவிக்கிறார்களா? உங்கள் பயணத்தை மாற்ற தேவையான தைரியம் உங்களிடம் இருக்கிறதா? பேருந்தும் இருக்கையும் ஏன் முக்கியம்? நீங்கள் ஒரு தவறான பேருந்தில் ஏறினீர்கள் என்றால் அது உங்களை போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய்விடாது. சரியான பேருந்தில் ஏறினாலும் உங்கள் இருக்கை சரியாக இல்லை என்றால் நீங்கள் பயணத்தை அனுபவிக்க முடியாது.
வாழ்க்கையிலும் அதுதான். உங்கள் கனவுகளுக்கு சரியான பாதை தேவை. உங்கள் திறமைகளுக்கு ஏற்ப ஒரு இடம் தேவை. உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் சூழல் தேவை. சில பேருந்துகள் உங்களுடையது இல்லை, அதை தைரியமாக விடுங்கள். அனைத்து வாய்ப்புகளும் உங்கள் வாழ்வின் வழியல்ல. சில சமயங்களில் நாம் ஒரு வேலை, ஒரு மனிதர், ஒரு சூழ்நிலை ஆகியவற்றை தவறாக தேர்ந்தெடுப்போம். அது நம்மை குறைக்கும், உயர்த்தாது. அந்த நேரத்தில் தயங்காமல் அந்த பேருந்தில் இருந்து இறங்கவும். நீங்கள் விடுவதை கைவிடுதல் என நினைக்காதீர்கள், அது உங்கள் சுயவிவேகம். வாழ்க்கையில் உங்கள் சீட் ஏற்கனவே உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கிறது. அது உங்கள் திறமைக்கு ஏற்றது, உங்கள் கனவுகளுக்கு நடுவாக இருக்கும் இடம். உங்கள் சீட் என்பது உங்கள் வாழ்க்கை நோக்கம். உங்கள் பேருந்து என்பது உங்கள் வழிகாட்டும் பாதை. உங்கள் ஓட்டுநர் என்பது உங்கள் முன்னேற்றத்தை இயக்கும் நம்பிக்கையும் வழிகாட்டிகளும். ஒரு நிமிடம் யோசியுங்கள். நீங்கள் இப்போது பயணிக்கின்ற இடம் உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்யுமா? உங்கள் இருப்பிடம் உங்களை ஊக்குவிக்கிறதா அல்லது அழுத்துகிறதா? நீங்கள் இப்போது உள்ள கூட்டம் உங்களை உயர்த்துகிறதா அல்லது தாழ்த்துகிறதா? நீங்கள் சொந்தமாக உங்கள் இடத்தை தேடுங்கள். ஒரு நாள் அந்த சரியான பேருந்தும் வரும். அதில் உங்கள் பெயருக்கு உரிய இருக்கையும் காத்திருக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு பேருந்து அல்ல, ஒரு வழி. நீங்கள் எந்த பேருந்திலும் ஏறலாம். உங்கள் இருப்பிடம் மாறலாம். ஆனால் உங்கள் இலக்கு மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் நேர்மையுடன் உங்களின் வாழ்க்கைப் பயணத்தை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால், நீங்கள் ஏறும் பேருந்து உங்கள் கனவுகளை அடைய உதவும். அதிலுள்ள இருக்கை உங்கள் சுதந்திரத்தை, உங்களின் பயணத்தின் மகத்துவத்தை உணர வைக்கும். சரியான பேருந்தில், சரியான இருக்கையில், சரியான பயணத்துக்கு முன்னேறுங்கள். அதுதான் வாழ்க்கையின் அழகான பாதை. அதில் நீங்கள் மட்டும் ஒளிர்வீர்கள். சரியான பேருந்தில், சரியான இருக்கையில் அமருங்கள். அப்போதுதான் உங்கள் பயணம் அர்த்தமுள்ளதாய், மகிழ்வாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஓர் அழகான பயணமாக அமையட்டும். உங்கள் பயணம் வெற்றிகரமாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி.